ஃப்ரெண்ட்ஸ், டுடே மட்டன் குழம்பு. இது நம்ம வச்சு பண்ணுறது ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், மஞ்சள், ஜீரகம், மிளகு, தனியா அண்டு காஞ்ச மிளகா, சோம்பு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிடணும். அடுத்து பார்த்திங்கன்னா வேறு என்னென்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம் இடித்து வச்சுருக்கேன், தக்காளி இடித்து வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன், கொத்தமல்லி வச்சுருக்கேன். இப்போது கறியை கழுவி ஆல்ரெடி வச்சாச்சு. அதை எப்படி பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சு சட்டி வச்சாச்சு. காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு தனியாக வறுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் வரும். 1/2 கிலோ மட்டன் கழுவி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் நல்லா வறுத்துப்பட்டுருச்சு. அதோட வச்சுருக்கேன். நல்லா வறுத்துட்டு நல்லா வதங்கிருச்சு. தேங்காய் போடலாம். தேங்காய் போட்டோன்னா அதையும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். அப்போ சாதம் நல்லாயிருக்கும். நல்லா வாசனை நம்ம வறுக்கும் போதே ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதை வறுத்து எடுத்து ஆற வச்சுட்டோம். அது நல்லா ஆறட்டும். அதை அரைச்சி எடுத்துக்கிடுவோம். சிக்கனை கொஞ்சம் வேக வச்சுப்போம். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் வெங்காயம், கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு, கொஞ்சம் போல் கொத்தமல்லி, கொஞ்சம் போல் தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் போல் உப்பு, போட்டுட்டு கொஞ்சம் போல் அரைச்சி வச்ச மசாலா போடலாம். போட்டுட்டு கொஞ்சம் இப்படி கலந்து விட்டுக்கலாம். நம்ம சும்மா கையில் நம்ம நல்லா பரட்டி விட்டுட்டோன்னா நல்லா அந்த மசாலா கொஞ்சம் நம்மளுக்கு அந்த கறியோடு மெர்ச் ஆகும். நல்லாவும் இருக்கும் சாப்பிட. கறி வேகிறச்சு அந்த மசாலாவோட ஃப்ளேவரோடு வேகும். கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 10 விசில் வைக்கலாம். வேகட்டும். அதே மாதிரி நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிருக்கு. நம்ம இதில் வச்சுட்டு அதை போட்டுடுவோம். இதுக்காக சட்டி கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு சண்டே இல்லையா, குழம்பு கொஞ்சம் அதிகமாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ்ஜில் வைக்கிறோம். நைட்டு டிஃபன் காய்க்கிறோம். கொஞ்சம் அதிகமாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்கிறோம். நல்லா வதங்கிட்டோம். ரெண்டும் இஞ்சி பூண்டையும் போட்டுட்டோன்னா நல்லா அந்த ஸ்மெல்லு ஃப்ளேவர் உள்ளே இறங்கும். அதுக்காக தான் இதிலே போட்டுடுறோம். கறி வெந்துட்டு இருக்குது. இன்னொரு இதில் இது வதக்கிட்டு இருக்கேன். வதங்கிட்டு இருக்குது. நல்லா வதங்கட்டும்.
கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஓரளவு நெருக்க வந்துருக்கு. இப்போ நம்ம இது தக்காளி போடணும். சும்மா ஒரு தக்காளி தான் கட் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு தக்காளியில் கொஞ்சம் கறிக்கும் போட்டுட்டு மசாலாவை கொஞ்சம் வதக்கிறதுக்கும் போட்டுருக்கேன். ஒரு நாள் ஒரு கனவு அது நான் மறக்கவும் முடியாது. நிஜமாக நினைக்கிறது இதுபோல் கனவு கிடையாது. வானவில் இருந்திருக்கும் நட்சத்திர பூ பறிப்பு என்னை சிறை எடுத்து ஆகாயகங்கை நதிகளில் துளி குதிக்கும் நீச்சல் அடித்திட ஒரு நாள் ஒரு கனவு அதை நான் மறைக்கவும் முடியாது. நிஜமாய் இருக்கிறது இது போல் கனவுகள் கிடையாது. வாங்க இப்போ கொஞ்சம் விசில் வந்துருக்கு, நம்ம பார்க்கலாம். கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ அதில் நம்ம போடுவோம், மசாலாவோட ஆட் பண்ணுவோம். கறி நல்லா வதங்குது. கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா வதங்கினது நம்ம மசாலாவை ஆட் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்குது, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை போட்டாச்சு. நம்ம கடையில் அரைச்ச மசாலா எதுவுமே சேர்க்கலை. நம்ம அரைச்சி நம்ம கையிலேயே வறுத்து அரைச்ச மசாலா மட்டும்தான் போட்டிருக்கு. நம்ம கடை மசாலா எதுவுமே சேர்க்கலை. ஆனால் இது நம்ம இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இதாகும்போது நம்ம தண்ணி சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டோன்னா குழம்பு கொஞ்சம் இப்போ பார்த்திங்கன்னா கிரேவி மாதிரி இருக்குது இல்லைங்களா, அது குழம்பு மாதிரி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணால் குழம்பு மாதிரி இருக்கும். நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சமைக்கும் போதே சூப்பராக ஸ்மெல் வரும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. வாங்க இப்போது பாத்திரத்துக்கு மாற்றலாம். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.